வணக்கம், உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். ஒரு 10,000 லிட்டரு கெப்பாசிட்டி கொண்ட ஆர்சிசி காங்கிரீட்டுக்கு ப்ளம்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்குங்க. இதில் வந்துட்டு அவுட்லெட் டீ தான் ஒட்டணும். அந்த டீ வந்துட்டு ஸ்ப்ரிட் லெவலுக்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற பைப் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நாங்கள் அப்படி தான் போட்டிருக்கோம். பட் இங்கே வந்துட்டு பீம் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ரெடிமேட் கிளாம்பெல்லாம் இல்லைங்க. அதுக்கு நம்ம வெல்டிங் ஒர்க் ஷாப் போனதுக்கும் டைம் இல்லை, நம்ம வெல்டு பண்ணுறக்கும் டைம் இல்லை. ஸோ நம்ம 1 இன்ச் பிவிசி பைப்லேயே ஒரு ஸ்டெப் கிளாம்ப் மாதிரி ரெடி பண்ணுறோங்க. இப்போ நான் வந்து அதை மாட்டுறதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இப்போ இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. சப்போஸ் இரும்புல இது வச்சோம்னா நம்ம மழை பெஞ்சு வெயில் அடிக்கிறப்போ அது இத்து போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ ஃபுல்லாக பிவிசி மெட்டீரியல் தான். இப்போ நான் அதை கிளாம்ப் வச்சுட்டு அதில் வச்சு ஸ்க்ரூ பண்ண போகிறேன். இது வந்து நம்ம 2 அவுட்லெட் எடுத்துருக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு 1.25 பைப் இருந்து அடிச்சிருக்கோம். நிறைய பசங்க வந்துட்டு ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒர்க்கு கற்றுக்கிறதுக்கு நான் வந்து கோயம்புத்தூருங்கண்ணா. நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். கோயம்புத்தூர்லேயே பார்த்தா நம்ம 2-3 சைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் யார் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்குமே ஆள் தேவைப்படுது. பட் ஒர்க் தெரிஞ்சவங்களாக இருக்கணுங்க. ஒரு 50% தெரிஞ்சிருந்தால் கூட மீதி நாங்கள் பழக்கி விட்டுடலாம். அண்ட் இது மாதிரி வீடியோ வேணும்னா தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது செவுத்துக்கும் பைப்புக்கும் கிட்டத்தட்ட 8 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு எந்த கிளாம்புமே சூட் ஆகாது. ஸோ நம்ம இந்த கிளாம்ப் அடிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ.